யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயர். நம்ம ஏற்கனவே கேட்டோம், இன்னைக்கு ஒரு விசேஷ தினம். என்ன தினம் அப்படின்னு கேட்டோம். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு ஒரு விசேஷ தினம், என்ன தினம்னு கேட்டோம். யாருக்கும் தெரியாது. அப்படிதானா? தெரியாது. ராமர் பிறந்தது என்னைக்கு? நவமி, ராம நவமி. இன்னைக்கு என்ன தினம்? இன்னைக்கு நவமி. இன்னைக்கு சீதா நவமி. இன்னைக்கு சீதா பிறந்த தினம். பீகாரில் ஒரு மாநிலத்தில் வயலை உழுத போது கிடைத்தவள் தான் சீதா. இன்னைக்கு சீதா நவமி, ஒரு சிறப்பு வாய்ந்த தினம். இந்த தினத்தில் நம்முடைய ராம நாமத்தை நாம் பாடுவதாலே நமக்கு எல்லா புண்ணியமும் வளங்களும் நலங்களும் நமக்கு வெல்கும். ராமநாமம் இந்த உலகத்திலே சிறந்த நாமம், உங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் சீதா பிராட்டி பிறந்த இந்த புண்ணிய தினத்திலே நாம் ராம நாமத்தை வாயார பாடுவதாலே பூர்வ ஜென்ம வினைகள்லாம் அகன்று நாம் புண்ணியத்தை அடைவோம். உங்களுக்கு கடவுளுடைய திருப்பாதத்தை பற்றி நம்ம சொன்னோம் இதுக்கு முன்னாடி. திருப்பாதத்தினுடைய மகிமையை இன்னும் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கெல்லாம் முருகப்பெருமானை தெரியும் இல்லையா? முருகப்பெருமான் தெரியுமா? தெரியாதா? இந்த திருச்செந்தூர்லாம் இருக்கார், பழனி இங்கெல்லாம் இருக்கார்ல. ஆமாம், ஆண்டியாக நிற்பார், திடீர்னு அலங்காரமாக நிற்பார். இந்த முருகனுக்கு எத்தனை தலை? 6 தலை. அப்போ எத்தனை கண்ணு? 12 கண்ணு. அப்போ எத்தனை கை? 12 கை. ஆனால் எத்தனை கால்? 2 கால். ஒரு ஜோடி கால் தான். இந்த 6 முகம் எதுக்கு? பக்தர்கள் ஒவ்வொருவருடைய கவலையும் அவர் ஒவ்வொரு முகத்தால் பார்க்குறார். ஒரு முகம் கூட நமக்கு தப்பி போயிடக்கூடாதுன்னு முருகன் தன்னுடைய 6 முகங்களால் எல்லா ஜனங்களையும், இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிற ஜனங்களையும் பார்க்குறார். இந்த 12 கண்களும் அப்படித்தான். கருணையோட ஒரு கண்ணிலிருந்து கூட யாரும் தப்பிடக்கூடாதுன்னு 12 கண்கள் வழியாக அத்தனை ஜனங்களுடைய கர்ம வினைகளை அவர் பார்க்கிறார். 12 கரங்களாலே உங்கள் அத்தனை பேருடைய பிணிகளையும் கவலைகளையும் அவர் தீர்க்கிறார். அதுக்கு தான் அவருக்கு 6 முகம், 12 கண்ணு, 12 கரம். அப்புறம் ஏன் ஒரே ஒரு ஜோடி கால் வச்சிருக்கு அவருக்கு? இவ்வளோ எல்லாத்துக்கும் எல்லாம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி அவருக்கு எல்லாம் மல்டிப்புளாக இருக்குது. ஆனால் கால் மட்டும் ஏன் ஒன்று வச்சுருக்காரு? ஒரு ஜோடி கால் ஏன் வச்சுருக்கு? 6 முகம், 12 கண்ணு, 12 கரம், இவ்வளோ வச்சிருக்கிறவர் ஏன் கால் மட்டும் ஒரு ஜோடி வச்சுருக்காரு? அது ஒரு 10 கால் வைக்க வேண்டியதானே? ஏன்? இறைவனுடைய பாதத்தின் மகிமை அதுதான். ஒரு பக்தன், ஒரு மானிடன் திக்கற்ற நிலையிலே வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து வழிதவறி கடன், கஷ்டம், கவலைகள், துன்பங்கள், நோய்கள், பிணிகள், அல்லல்கள், அவமானங்கள் எல்லாம் பட்டு கலங்கி நிர்கதியாக நிற்கிறச்சுல இறைவனுடைய பாதத்தை போய் பிடிக்க போச்சுல எந்த காலை பிடிக்கிறதுன்னு அவன் தவிக்கக்கூடாது. இந்த காலை பிடிக்கிறதா, அந்த காலை பிடிக்கிறதா, அங்கிட்டு 10-12 கால் இருக்கு, எந்த காலை பிடிக்கிறதுன்னு அவன் தவிக்கக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு கால் தான் போய் பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அப்போ இறைவன் அவனுடைய சேவைகளுக்காக பல கண்களையும் பல தலைகளையும் பல கரங்களையும் வச்சிருக்கிறார். ஆனால் உனக்காக ஒரே ஒரு காலை தான் வச்சிருக்கிறார். போய் பத்தி பிடிச்சிக்கணும். போய் திக்கற்ற நிலையில் இருப்பவர்கள் எல்லோரும் அந்த நிலையில போய் இறைவனுடைய பாதத்தை பற்றி பிடிக்க போறச்ச எந்த காலை பிடிக்கிறது, அந்த காலை பிடிக்கிறதா, இந்த காலை பிடிக்கிறதான்னு தெரியலையேன்னு தவிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் முருகப்பெருமானுக்கு 6 முகம், 12 கண்ணு, 12 கரம் இருந்த போதும் ஒரே ஒரு ஜோடி கால் இருக்கிறது. அதுக்கு தான். அதனால தான் கடவுளுடைய திருப்பாதத்தை எப்போதும் பற்றிக்கணும். நீங்கள் கடவுளை பார்க்காதீங்க, ஒரு முகத்தெல்லாம் பார்க்காதீங்க, அவருடைய திருப்பாதத்தை தான் பார்க்கணும். அவருடைய திருப்பாதம் தான் நம்முடைய எல்லா கர்மாக்களை விளக்கக்கூடிய, புண்ணியத்தை நல்கக்கூடிய ஒரு இடம் பகவானுடைய திருப்பாதம். இப்போ புரிஞ்சிருக்கோம், கடவுளுக்கு எத்தனை கரங்கள் இருந்தாலும், எத்தனை தலைகள் இருந்தாலும், எத்தனை கண்கள் இருந்தாலும் திருப்பாதம் ஒன்று தான். கலங்கி வரும் அடியார்கள் பற்றி பிடிக்க வசதியா கடவுள் தன்னுடைய பாதத்தை ஒன்றே ஒன்று தான் வைத்திருக்கிறார். அப்போ அது திருப்பாதத்திற்கு தான் மகிமை. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயர்.